திமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். ஏங்க இது என்னங்க கூட்டணி சொல்ற கேளுங்க. கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம், அழைக்கிறது அவங்களுடைய விருப்பம், இது பண்ணுறது. ஆனால் ஓவராக எனக்கு ரொம்பவும் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நான் எந்தையுமே களத்தில் எந்த இடைத்தேர்தல் ஜெயிச்சிருக்காரு, எங்கே செஞ்சுருக்காரு, எந்த இடைத்தேர்தலில் நின்றார், எந்த மக்கள் பணியை ஆற்றினார், இதெல்லாம் போனால் விமர்சனம் ஆயிரும். நான் அவர் விமர்சனம் பண்ண விரும்பல. புதிதாக வந்திருக்கேன். நானும் அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னவங்கள நானும் ஒருத்தன் தான். ஆனால் அதுக்காக உடனே எல்லோரும் எம்ஜிஆர் ஆகணும், எம்ஜிஆர் மாதிரி ஆட்சிக்கு வந்துடும்னா எம்ஜிஆர் ஆட்சி எடுத்தோன்னே வந்தார். 1952 திமுகவில் சேர்ந்து அந்த திமுகவுக்கு உழைத்து தான் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி நடித்த அந்த பணத்தை கட்சிக்காக, மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக கொடுத்து வாழ்ந்தவன் எம்ஜிஆர். அந்த கட்சி தேர்தலில் நிற்காத போது அந்த கட்சியில் சேர்ந்தவர். பொது வாழ்க்கையில் அந்த கட்சி அப்போ தேர்தலில் நிற்கல. 57 தான் தேர்தலில் நிற்கிறது. 15 சீட்டு, அப்புறம் 62 சீட்டு, 62ல் 50 சீட்டு, அப்புறம் ஆட்சி 67 ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்போவே அண்ணாவே சொன்னாரே புரட்சி தலைவரை பற்றி என்ன சொன்னார், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போகிறோம் பதம்ன்ற மாதிரி அண்ணா என்ன சொன்னார். கோட்டையில் போய் எல்லாரும் அவருக்கு மாலை போட போகும்போது இந்த மாலைக்கு உரியவன் என் தம்பி ராமச்சந்திரன் ராயப்பேட்டை மருத்துவமனையில் படுத்திருக்கார். அந்த ரத்தம் அவர் படம் பார்த்து தான், அவர் ஃபோட்டோ போட்டு தான் ஜெயிச்சோம்னே சொன்னார். இது மாதிரி இவர் எந்த இதில் எதுக்கு ஆதரவு தந்தார்? பூரா தோத்த கட்சிக்கு தான் ஆதரவு கொடுத்தாரு. ஒரு ஜெயிச்ச கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாரா? எத்தனை தேர்தலில் இவர் ஆதரவு கொடுத்துருக்காரு? எத்தனை தேர்தலில் இவர் அந்த கட்சியெலாம் அந்த ஆட்சிக்கு வந்திருக்கு? இவர் தொண்டர்கள் இருக்கிறாங்க, இவங்க என்ன பின்பலம், அதையெல்லாம் நான் சொன்னோம்னா அப்புறம் அவர் ரொம்ப விமர்சனம் ஆயிரும். அதுக்குன்னா நான் வரல. எங்கள் கட்சியை பற்றி அவர் பேசலை, அதனால் நான் சொல்ல விரும்பலை. யார் கேட்குறாங்க அவங்க விருப்பம், யார் வேணால் கூட்டணி. எங்கள் பொதுச் செயலாளர் கரெக்டாக சொல்லிட்டார். கூட்டணி என்பது தேர்தல் பார்ட்னர், தேர்தலுக்கு பார்ட்னர். அந்த வாக்காளர்கள் சிதறக்கூடாது. மக்களை சந்திக்கின்ற போது அது அந்த வாக்காளர்கள் சிதறக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் கொள்கை கூட்டணி கிடையாது யாருமே. இப்போ கம்யூனிஸ்டுக்கும் திமுகவுக்கு ஒரே கொள்கையா? திருமாவளவன் ஏற்றுக்கிறாரா? இதே திமுக பாரதிய ஜனதாவோடு இருந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்களா கூட்டணி வைக்கும்போது? சும்மாங்க. அதெல்லாம் கூட்டணி என்பது இதுதான். அண்ணாவும் அதே மாதிரி தான் கூட்டணி வைத்தார். எல்லா முரண்பட்ட கொள்கையுடைய கட்சிகள்லாம் ஒன்றாக்கி தேர்தல் நின்றார். அக்கா யாரையும் அழைக்கலாம், வர்றது வராது அவங்க விருப்பம். அதுக்கு நான் போகலை. அக்கா விஜயை பற்றி ராஜு சாடினார் அப்படின்னு நீங்கள் பிரேக் நியூஸ் போடுவீங்க. அதுக்காக நான் சொல்லலை. பொதுவாக எங்கள் கட்சியை பற்றி யாரும் நாங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அது முட்டாள்தனத்துலேயும் முட்டாள்தனம். அந்த எங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறது, நாங்கள் களத்தில் இல்லைன்னு. எங்கள் எடப்பாடியார் நேரத்தை கூட்டத்தை பாருங்கள். அவருக்கு என்னங்க முக கவர்ச்சி, என்னங்க அடுக்குமொழியில் பேசுகிறாரு. எங்கள் பொதுச்செயலாளர் என்ன அடுக்குமொழி, நாட்டு நடப்ப சொல்கிறாரு, அந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்கிறார். அதை கேட்குறாங்க மக்கள். எல்லாம் பலதரப்பட்ட மக்கள் வர்றாங்க. அது மாதிரி இவங்க நடத்துகிற கூட்டங்களில் வருதா? எங்கள் கட்சி களத்தில் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன தைரியம் வந்திருக்கு ஒருத்தனுக்குன்னா? தவறு. நாவை அடக்கி பேசணும். பார்த்துங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.